திரைப்படங்களை திருட்டுத்தனமாக இணையதளத்தில் பதிவு செய்தால் 3 ஆண்டுகள் சிறை ஒருத்தல் விதிக்கப்படும் என நடுவண் அமைச்சர் எல் முருகன் எச்சரித்துள்ளார். புதிதாக வெளியாகும் திரைப்படங்கள் உடனுக்குடன் சில இணையதளங்களில் சட்டத்துக்கு புறம்பாக வெளியிடப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நடுவண் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உரையாற்றினார். அப்போது திரைப்படங்களை திருட்டுத்தனமாக பதிவு செய்து வெளியிடுவதை திரைப்பட சட்டத்தின் 6AA மற்றும் 6AB பிரிவுகள் தடை செய்வதாகவும், சினிமா திருட்டுக்கு எதிரான சட்டப்பிரிவுகளை வலுப்படுத்துவதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பு திரைப்பட சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் கூறினார். அதன்படி திரைப்படங்களை திருட்டுத்தனமாக பதிவு செய்து இணையதளங்களிலோ இதர தளங்களிலோ வெளியிட்டால் 3 ஆண்டுகள் சிறை ஒருத்தலும், ஒருத்தல் கட்டணமாக மொத்த படத்தயாரிப்பு செலவில் 5 விழுக்காடு வரை நீட்டிக்கப்படும் எனவும் எல் முருகன் தெரிவித்தார்.